ஒரு பைசா கூட கொடுக்காம ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதாவது இந்த மாநகரங்களில் புஷி ஆனந்த் இந்த மாதிரி ஆதவர்ஜனா மாதிரியான தொகுதிகளை கொஞ்சம் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அதை கடந்து நான் சொல்கிறேன், பல இடங்களில் சில கோடீஸ்வர வேட்பாளர்களும் நிறுத்தியிருக்காங்க. எல்லாரையுமே ஏழை வேட்பாளர்கள் அல்ல, அவங்க சில பேர் சொந்த செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்சியிலிருந்து காசு யாருக்கும் தாவேக்காலேருந்து கொடுக்கல. பல ஏழ்மையான வேட்பாளர்கள், சாதாரணமானவர்கள், பெரிய அளவில் செலவு பண்ணாதவர்கள், பெரிய விளம்பரம் இல்லாதவர்கள், லோக்கலில் வந்து அடையாளம் பெறாதவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் முஸ்தபாவுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பிடிஆர் பழனிவேல்ராசன் போட்டுக்கிட்ட அந்த தொகுதிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் வெற்றி பெறாரு. அவர் வந்து அந்த தொகுதியை அவருக்கு ஒதுக்குறாங்க, மதுரை தொகுதியை அப்படின்னு சொல்லும்போது அவர் போக மறுக்கிறாரு. எனக்கு அதுக்கு அந்த ஊருக்கு என்ன சம்பந்தம், எங்கள் ஊரில் எனக்கு கொடுங்க, நான் உத்தமபாளையம், எனக்கு அந்த பக்கம் கம்பத்தில் எனக்கு கொடுங்க அப்படி தான் கேட்குறாரு. அங்கே தான் இருக்குது சீட்டு, நீங்கள் கிளம்புட்டாங்க. அவர் வேண்டாம் விருப்பம் தான் போகிறார். அங்கே ஒரு நட்சத்திர வேட்பாளராக சுந்தர்சி நிற்கிறார். அதே மாதிரி நீங்கள் வந்து மிகப்பெரிய அமைச்சராக இருந்து மிகப்பெரிய பாரம்பரிய புகழ் பெற்றிருக்கக்கூடிய பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன் அந்த தொகுதியில் போய் முஸ்தபா வெற்றி பெறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து, இப்போ நீங்கள் தமிழன் பிரசன்னாவும் ஒரு பாப்புலரான ஃபிகர் தான் எக்மோரில். அவர் எல்லா ஊடகங்கள்லையும் விவாதங்களையும் வரக்கூடியவர் தான். அவர் வழக்கறிஞர் தான். 2 பேருமே இந்த தமிழ் பேச்சுங்கள் மூச்சு வந்து பரிசு பெற்ற 2 பேருமே ஆட்களே, 2 பேருமே சிறந்த பேச்சாளர்கள் தான். ஆனால் ராஜ்மோகன் வந்து வெற்றி பெறார். அதில் எம்ஜிஆர் காலத்திலே கூட ஒட்டுமொத்தமாக திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னையை அசைச்சு பார்க்க முடியலை எம்ஜிஆரால். தாவேக்கா அசைத்து பார்த்து விட்டது. ஒட்டுமொத்தமாக விஜயோட இந்த பெரிய அலை இங்கே அதிமுகவும் சரி திமுகவும் சரி வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல் மக்களுக்கு ஏற்ப தலைவர்கள் இங்கே கிடைச்சிருக்காங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த சங்கதிகளுக்கு ஏற்ப தலைவர்கள் வந்திருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாம் இல்லை? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, காந்தி இருக்கும்போது தான் அம்பேத்கர் தலைவராக இருக்கார், சமமான தலைவர். காந்தி ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்றால் அம்பேத்கர் ஒரு ஆளுமை. காமராஜர் இருக்கும்போது தான் அண்ணா இருந்திருக்காரு. கலைஞர் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்போது தான் திமுகவில் அடுத்த கட்ட தலைவராக ஸ்டாலின் உருவெடுத்து வர்றார். உதயநிதி தலைமை இருக்கிற காலகட்டத்தில் விஜய் தலைவராக வர்றாரு. இது நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு வரிசை கிரமமாகத்தான் நடக்கிறது. இது ஒரு அதிசயம் தான். அது எந்த தன்மை கொண்ட தலைவர்களோ அதற்கு நிகரான தன்மை கொண்ட இவர் திரைப்பட தயாரிப்பாளர் உதயநிதினா அவர் திரைப்பட நடிகர், அவர் கம்பெனியில் நடிச்சிருக்காரு. இல்லை, மக்களும் சினிமாவை சார்ந்து பயணிக்கும் போது தான் அந்த சினிமா நடிகரை இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் நம்ம எந்த பஸ் வருதோ அதில் தான் ஏறி போகிறோம். நீ சாதாரண பயணம் இருக்குது, இன்றைக்கி நம்ம இரவு ஒரு இடத்துக்கு போய் ஆகணும், ஒரு ஊருக்கு நாளைக்கு காலையில் போய் ஆகணும், அவசரமாக ஒரு திடீர் பயணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வாகனம் அவைலபிளோ அதில் தானே ஏறி போவோம்.